அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி ரொம்ப முக்கியமான ஒரு சூப்பர் சர்ப்ரைஸ் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னா, இந்த வருஷம் ஆரம்பத்தில் ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணுறப்ப இந்த வருஷம் குரூப் 2 எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை ஆனுவல் பிளானரில் கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்து வந்த அப்டேட்ஸில் இந்த வருஷம் குரூப் 2 நடக்கும், பட் குரூப் 2A தனித்தனியாக நடக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு அப்டேட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் குரூப் 2க்கு மெயின்ஸுக்கு சிலபஸ் என்ன, குரூப் 2Aக்கு சிலபஸ் மெயின்ஸுக்கு சிலபஸ் என்ன அப்படிங்கிற விஷயத்தை தனித்தனியாக கொடுத்தாங்க. அதில் அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் அப்படிங்கிறது குரூப் 2க்கு டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் மெயின்ஸும், அதுக்கப்புறம் 2Aவுக்கு அப்ஜெக்டிவ் டைப் மெயின்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டுட்டு வந்தாங்க. ஸோ நிறைய மாற்றங்களை தொடர்ந்து கொண்டுகிட்டே வந்ததால் இந்த ரஜினி படம் மாதிரி இந்த குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் ரொம்ப ஆவலை தூண்டிக்கிட்டே இருந்துச்சு. எப்போ இந்த கால்ஃபர் வரும், எப்போ நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க, எப்போ நம்ம அடுத்தடுத்து படிக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை தொடர்ந்து ஒரு கியூரியாசிட்டியை இன்டியூஸ் பண்ணிக்கிட்டே இருந்த ஒரு நோட்டிஃபிகேஷனாக இருந்துச்சு. அன்எக்ஸ்பெக்டட், அது இந்த மாத கடைசியில் நோட்டிஃபிகேஷன் வரும், செப்டம்பர் மாத கடைசியில் எக்ஸாம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்த ஒரு விஷயத்தை யாருமே எதிர்பார்க்காம இமீடியட்டாக 15 நாளைக்கு முன்னாடி இன்றைக்கே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எக்ஸாமினேஷனும் ஃபைனல் எக்ஸாமினேஷனும் செப்டம்பர் கடைசிக்கு பதிலாக செப்டம்பர் ஸ்டார்டிங்லேயே கொண்டுட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ரெண்டையுமே மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ இப்போ நமக்கு குரூப் 2A நோட்டிஃபிகேஷனுக்கு வந்துருச்சு. நான் நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் படிப்பேன் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு காத்துக்கிட்டு இருந்த பல பேருக்கு நீங்கள் இதுக்கு மேலேயும் காலம் தாழ்த்த முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கொடுத்துட்டாங்க. நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஓகே, இந்த நோட்டிஃபிகேஷன்லேருந்து இனி இந்த எக்ஸாமினேஷனுக்கு நமக்கு எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னா 85 நாள் நம்மக்கிட்ட கையில் இருக்குது. இந்த 85 நாட்களில் நம்ம என்ன பண்ணுனா இந்த எக்ஸாமை படிக்க முடியும், இந்த எக்ஸாமை யார் யாரெல்லாம் எழுதலாம், யாருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி, என்னென்ன போஸ்ட் வந்திருக்கு, அந்த போஸ்ட்டோட ஸ்பெஷல் என்ன, இந்த எக்ஸாமை ஜெயிக்கிறதுக்கு நம்ம என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், யாரெல்லாம் இதில் ஜெயிக்க முடியாது, யாரெல்லாம் ஜெயிக்க முடியாதுன்னா இந்த வேலை செய்யாதவன் ஜெயிக்க முடியாது, என்ன செஞ்சால் ஜெயிக்கலாங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறப்ப இதையெல்லாம் செய்யாமல் இருந்தால் ஒருத்தன் ஜெயிக்க மாட்டான் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். இந்த எல்லா விஷயங்களை பற்றியும் இன்னும் டவுட் உங்கள் கூட பேசுகிறதுக்கு தான் இந்த சிறப்பு பதிவு அப்படிங்கிறது. ரைட், அப்போ இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி வந்திருக்கு. ஸோ ஒரு சினிமா படத்துக்கான ஸ்கிரிப்ட் மாதிரி ரொம்ப பெரிய அளவில் ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு 80 பேஜஸ்க்கு மேலே இருக்குது. அப்போ கம்ப்ளீட்டாக இதை படித்து முடிக்கிறதுக்கே 2-3 மணி நேரம் ஆகுது இந்த நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக. அப்போ இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு சொல்லியிருக்கிற விஷயங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கிறது டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி வந்திருக்கு. இது லாஸ்ட் டேட், ஆன்லைனில் இது நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் 19/7/2024 ஜூலை 19 வரைக்கும் நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் 19 வரைக்கும் பண்ணினதுக்கப்புறம் அதில் நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணதில் எதுவும் கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த கரெக்ஷன்ஸை கேரி அவுட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு டைம் பீரியட் கொடுக்குறாங்க. அது 27ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்கும் 3 நாள் அந்த கரெக்ட் பண்ணுறதுக்கான விண்டோ ஓப்பன் ஆகிருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் டேட் அண்ட் டைம் ஆஃப் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் 14/9 செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி உங்களுக்கு எக்ஸாம் 9:30 12:30 வரைக்கும் ரொம்ப கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. அப்போ இதில் மொத்தம் எத்தனை போஸ்ட் இருக்குது அப்படின்னா, குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டில் 507 போஸ்ட் இருக்குது. குரூப் 2 நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் 1820 போஸ்ட் இருக்குது. அப்போ எவ்வளோ போஸ்ட் இருக்குது மொத்தமாக நமக்கு வந்து இதில் ஒரு 1800, இதில் ஒரு 500, 2300, 2327 போஸ்ட் நமக்கு வந்திருக்கு. என்ன சார் 2327 போஸ்ட் தான் அப்படின்னு சலிப்பாக படிக்கிறதுக்கு நம்மளில் பல பேர் தயாராக தான் இருக்கிறோம். அப்படிலாம் நினைக்கக்கூடாது. குரூப் 1ல் 40 போஸ்ட் 50 போஸ்ட் வரும். 50 போஸ்ட் 100 போஸ்ட்டுக்குள்ளே வர கால்ஃபருக்கு உயிரை கொடுத்து தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம படிச்சுட்டு இருப்போம். 2300 போஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் இதில் ஒரு 500, அதில் ஒரு 1800 அப்படிங்கிறப்ப 2300 போஸ்ட், 2327 போஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப பிக்கஸ்ட் நம்பர். உங்களுக்கு தேவை இதில் ஒரே ஒரு போஸ்ட்டு, உங்களுக்கு பிடிச்ச போஸ்ட்டு, அது எந்த போஸ்ட்டாக வேணாலும் இருக்கலாம். ரைட், ஸோ லாஸ்ட்டு குரூப் 4ல் இந்த ஃபாரஸ்ட் கார்டு அப்படிங்கிற எக்ஸாமினேஷன்லாம் குரூப் 4ஓட சேர்த்திருந்தாங்க. இந்த குரூப் 2 நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான சேஞ்சஸ் நீங்கள் நம்பர் ஆஃப் போஸ்டிங்கில் இன்டர்வியூ போஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர் இருக்குது, டெப்யூட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் இருக்குது. அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர் எப்போவுமே ஒரு எவர்கிரீன் போஸ்ட், எந்த நோட்டிஃபிகேஷன் வந்தாலுமே இருக்கும், அதற்கான தேவை எப்பொழுதுமே அதிகமாக இருக்கும். டெப்யூட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் டிசிடிஓ போஸ்ட் வந்து லாஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் இல்லை, பட் இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப அருமையான ஒரு போஸ்ட், 336 போஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய வேக்கன்சி. டிசிடிஓவில் ரொம்ப பெரிய வேக்கன்சி. அது லாஸ்ட் டைம் நமக்கு கால்ஃபர் இல்லை அப்படிங்கிறதால அதையும் சேர்த்து இந்த வாட்டி கொடுத்துருக்குறாங்க. அதனால் ரொம்ப நல்ல ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் இருக்குது, எல்லாருக்கும் கனவு பதவியான சப் ரிஜிஸ்ட்ரார் இருக்குது, ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது இருக்குது. போன வாட்டி ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் இன் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் அப்புறம் SBCID அதுக்குள்ளே இருந்துச்சு. அது இல்லாமல் இந்த வாட்டி விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன், கிரேட்டர் சென்னை போலீஸ், கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன், லா அப்படிங்கிற எல்லாத்துலேயுமே கொடுத்துருக்குறாங்க. ASO தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கொடுத்துருக்குறாங்க, ப்ரொபேஷன் ஆஃபீஸர் கொடுத்துருக்குறாங்க, ஃபாரஸ்டர் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபாரஸ்டர் அப்படிங்கிற போஸ்ட்டு குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டுக்குள்ளே இந்த வாட்டி அதில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நமக்கு காவல், நம்ம எப்படி இந்த MBBS படிக்கிறப்ப மெடிக்கல் கிடைக்கல அப்படின்னா
பல் டாக்டருக்கு டென்டிஸ்ட்டுக்கு படிப்பாங்க, இல்லை வெட்டினரி டாக்டருக்கு படிப்பாங்க. அது மாதிரி யூனிஃபார்ம் சர்வீஸில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் செலக்ட் ஆக முடியல, எனக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிறவங்க அடுத்த ஆப்ஷனாக அவங்க எடுத்துக்கிறது ஃபாரஸ்டர் எக்ஸாம் அடுத்த ஆப்ஷனாக எடுத்துக்குவாங்க. ஃபாரஸ்டர் எக்ஸாம்ங்கிறது ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ், தமிழ்நாடு ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்குள்ளே வரக்கூடிய ஒரு சர்வீஸ். அப்போ இந்த ஃபாரஸ்டர் அப்படிங்கிற எக்ஸாமினேஷன் ஈக்குவல் டு ஒரு ஸ்டேஷனில் இருக்கிற சப் இன்ஸ்பெக்டர் பதவிக்கு சமமான இணையான ஒரு பதவி. அப்போ அதற்கான அந்த தகுதியோடு இருக்கக்கூடியது. அதனால் இந்த குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டில் 507 போஸ்ட் இருக்குது. மீதி இருக்கக்கூடியது எல்லாமே நான் இன்டர்வியூ போஸ்ட்டு. நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் மொத்தம் 48 டைப் ஆஃப் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த லாஸ்ட் குரூப் 2 இதில் ஒரு பியூட்டி பாருங்கள், இன்றைக்கி தான் லாஸ்ட் குரூப் 2 எக்ஸாமினேஷனோட இன்டர்வியூ கவுன்சிலிங் இன்னையோட முடியுது. லாஸ்ட் குரூப் 2வோட கவுன்சிலிங் முடிஞ்ச இந்த அன்னைக்கு அடுத்த குரூப் 2க்கான நோட்டிஃபிகேஷன் வருது. ஸோ ரொம்ப ஒரு மேட்சிங்காக ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்டர். ஈவன் மென்டார்ஸ், ஃபேக்கல்ட்டிஸ், இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லாருக்குமே இது வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ். சடனாக எப்படி டிஎன்பிஎஸ்சி இந்த எக்ஸாமினேஷன் கால்ஃபர் கொடுத்தாங்க அப்படிங்கிறது. ஸோ இன்னையோட லாஸ்ட் குரூப் 2வோட கவுன்சிலிங் முடியுது. அதே மாதிரி அடுத்த குரூப் 2க்கான கால்ஃபர் இன்னைக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ இதில் லெவல் 15 லெவல் 10 வரைக்கும் இருக்கிற போஸ்ட்டு 1820 போஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. லாஸ்ட் குரூப் 2வில் என்னென்ன போஸ்ட் எல்லாம் இருந்துச்சோ எல்லா போஸ்ட்டுமே இதில் இருக்குது. அதில் எதெல்லாம் எடுக்கணும்னு நினச்சி நான் விட்டுனேன் சார், நான் அதை எடுக்கணும்னு நினச்சேன் சார், அந்த போஸ்ட்டை நான் இதில் எடுக்காமல் எனக்கு கிடைக்காம பின்னாடி ஒரு 4வது நாள் 5வது நாள் போய் எனக்கு இதுதான் கிடைச்சிது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஆல்மோஸ்ட் அதில் இருக்கிற எல்லா போஸ்ட்டுமே இதில் இருக்குது. அப்போ இந்த எக்ஸாமை வந்து போன தடவை நினச்சது கிடைக்காதவங்களுக்கு இந்த வாட்டி அதை எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இந்த எக்ஸாமில் இருக்குது. அண்ட் தென் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப கிளியராக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டெப்யூட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர், டிசிடிஓ அண்ட் ஃபாரஸ்டர், இந்த டிசிடிஓ அண்ட் ஃபாரஸ்டர் இந்த 2 எக்ஸாமுக்கு மட்டும் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 37, மினிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது டிசிடிஓக்கு 18, ஃபாரஸ்டருக்கு 21. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது டிசிடிஓக்கு 37, ஃபாரஸ்டருக்கு 37. மீதி இருக்கிற எந்த போஸ்ட்டுக்கும் இன்டர்வியூ போஸ்ட், நான் இன்டர்வியூ போஸ்ட், மீதி இருக்கிற எந்த போஸ்ட்டுக்கும் தெர் இஸ் நோ ஏஜ் லிமிட், அதிகபட்ச வயது வரம்பு இல்லை. அப்போ அந்த அதிகபட்ச வயது வரம்பு இல்லை அப்படின்னா அதனோட மீனிங் என்ன? சாகும் வரைக்கும் ஒருத்தர் தேர்வு எழுதிட்டே இருக்கலாம் அப்படியா? அப்படிலாம் இல்லை. ஸோ அதிகபட்ச வயது வரம்பு இல்லை அப்படிங்கிறது மனுதாரர் 60 வயதை அடையும் வரைக்கும் நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதலாம். இப்போதைக்கு வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடோட ரிட்டையர்மெண்ட் ஏஜுங்கிறது 60 வயது வரை இருக்கக்கூடிய யார் வேண்டுமானாலும் எழுதலாம். சார் 35 ஆயிடுச்சு, 38 ஆயிடுச்சு, 40 ஆயிடுச்சு, 45 ஆயிடுச்சு, நீங்கள் ஜஸ்ட் அஷ்யூம் பண்ணுங்க 45 வருஷத்தில் நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி உள்ள வரீங்க. 45 வயசில் சர்வீஸ்க்கு வந்தால் கூட உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 60 வயசு, 15 வருடம் நீங்கள் அரசு பணியாளராக இருப்பீங்க. 3 ஆட்சி மாற்றத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க, 3 தேர்தல்களை நீங்கள் உங்கள் பணிக்காலத்தில் சந்திப்பீங்க. ரொம்ப பெரிய விஷயம். ஸோ நான் சொல்கிறது 45 வயசில் இருக்கிறவங்க கூட எழுதினாலும் அதற்கப்புறம் 15 வருஷம் இருக்குது. தெர் இஸ் நோ ஏஜ் லிமிட் இன் குரூப் 2. குரூப் 2வோட சிறப்பம்சமே அதுதான். கிளியர்? அப்போ நமக்கு தேவையான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. நமக்கு தேவை ஓடுவதற்கு ஒரு காரணம் வேண்டும். நமக்கு ஒரு பொதுவாக நமக்கு இந்த போட்டித் தேர்வு படிக்கிற மாணவர்களில் பெரும்பாலானவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மனநிலை, எனக்கு ஓடுவதற்கு ஒரு தனியான ஒரு காரணம் வேணும். அந்த ஓடுவதற்கான காரணம் அப்படிங்கிறது நோட்டிஃபிகேஷனாக இருக்கணும். அந்த நோட்டிஃபிகேஷன் வந்தால் நான் படிச்சிருவேன், அது வரைக்கும் நான் படுத்து தூங்கி நல்லா என்ன நான் வார்ம் அப் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் இருக்கிறீங்க. ரைட், ஜோக்ஸ் அப்பார்ட், இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டாக நடந்த குரூப் 1 எக்ஸாமில் இந்த வருஷம் நடந்தது வரிசையாக இன்டர்வியூ நடந்துச்சு. குரூப் 1ல் வாய்ப்பை தவற விட்டவர்கள் இருக்கிறீங்க, குரூப் 2ல் மெயின்ஸில் ஃபெயில் ஆனவங்க இருக்கிறீங்க, குரூப் 2ல் இன்டர்வியூ வரைக்கும் போய் கிடைக்காம வந்தவங்க, கவுன்சிலிங் வரைக்கும் போய் கிடைக்காம வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. அதே மாதிரி குரூப் 4 எக்ஸாமினேஷனில் விட்டதை பிடிக்கணும் அப்படின்னு வேகமாக படித்து குரூப் 4 படித்து அந்த குரூப் 4ல் நல்லா பண்ணது ரொம்ப கம்மி பேர். நிறைய பேர் கவனக்குறைவால் ஏற்பட்ட மிஸ்டேக்ஸு, நிறைய காரணங்களால் 160, 62, 65 அந்த லெவலில் போட்டுட்டு இது உள்ளேயா வெளியவா, வேலை கிடைக்குமா கிடைக்காது அப்படிங்கிற ஒரு ஊசலாட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. இது மொத்தத்துக்கு இப்போ உங்களுக்கு 2300 போஸ்ட் வந்திருக்கு அப்படின்னா இது எல்லாருமே யாருக்கான வாய்ப்பு? குரூப் 1ல் வாய்ப்பை தவற விட்டவங்களுக்கு சிறந்த வாய்ப்பு. குரூப் 2ல் மெயின்ஸ் இன்டர்வியூ கவுன்சிலிங் போயும் உங்களுக்கு ஒரு போஸ்டிங் கிடைக்கலையா, உங்களுக்கு சிறந்த வாய்ப்பு. அதே குரூப் 2ல் நான் ஏதோ கிடைச்சது, நான் என்னவோ நினச்சி நான் படித்தேன் ஆனால் எனக்கு கிடைச்சது இதுதான் அப்படிங்கிற ஒரு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் யாருக்காவது இருக்கா, உங்களுக்கும் ஒரு சிறந்த வாய்ப்பு. அதையெல்லாம் தாண்டி இந்த கடைசி நடந்த குரூப் 4ல் படித்து முடிச்சுட்டு அஃபீஷியல் கீ நேற்று தான் ரிலீஸ் பண்ணாங்க. அஃபீஷியல் கீ போட்டு பார்த்ததுக்கப்புறம் எனக்கு போதுமான அளவுக்கு மார்க் வரல, இந்த மார்க்கை வச்சு எனக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்களுக்கு இது 100% ஒரு தங்கமான வாய்ப்பு. குரூப் 4 டிஎன்பிஎஸ்சி உங்களுக்கு சொல்கிறதா நினச்சிக்கோங்க, ஏன் தம்பி நீ குரூப் 4ல் படித்து ஜூனியர் அசிஸ்டண்ட் ஆகி அசிஸ்டண்ட் ஆகிறதுக்கே 10 வருஷம் ஆகணும், அது வரைக்கும் நீ ஏன் காத்திருக்கிற, நேரடியாக படித்து
டைரெக்டாக குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டில் போ, இல்லை டைரெக்டாக அசிஸ்டண்ட்டுக்கு போ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போஸ்ட். நார்மலாக இதனோட ஹைரார்க்கி எப்படி இருக்கும்னா, குரூப் 4ல் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா குரூப் 4லேருந்து அடுத்தது அசிஸ்டண்ட் ஆவீங்க, ஜூனியர் அசிஸ்டண்ட்லேருந்து அசிஸ்டண்ட் ஆவீங்க. அசிஸ்டண்ட் அப்படிங்கிறது உதவியாளர் நிலை. அந்த உதவியாளர்லேருந்து அடுத்தது நீங்கள் அதுக்கு அடுத்த லெவல் ஆஃப் போஸ்ட்டுக்கு போவீங்க, அது குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட். ஸோ குரூப் 4, குரூப் 2A, குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட். இந்த குரூப் 4லேருந்து குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு இருக்கிற ஒரு நிலைமைக்கு வரதுக்கு குறைந்தபட்சம் 15 வருஷம் ஆகும். அதனால் இந்த குரூப் 4 நான் நல்லா பண்ணல அப்படிங்கிறவங்க இப்போயோட அந்த துக்கத்தை மூட்டை கட்டி வச்சுட்டு படிங்க. ஏன் நான் 15 வருஷம் நான் நல்லா எழுதி நல்ல மதிப்பெண் பெற்றிருந்தால் கூட நான் அதில் போய் இன்னும் 15 வருஷம் ஆகும். அந்த 15 வருடங்களை மீதி பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ குரூப் 2ல் இப்போ நமக்கு கிடச்சிருக்குது. 100% இந்த எக்ஸாமை நம்ம நல்லா பண்ணி நல்ல போஸ்ட்டுக்கு போவோம் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோடு நீங்கள் விட்ட இடத்திலிருந்து திரும்ப வாருங்கள். இது உங்களுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க. கிளியர்? ரைட். அப்போ இதில் அசிஸ்டண்ட் இருக்குது, இன்டர்வியூ போஸ்ட் இருக்குது. சார் நான் இன்டர்வியூ போஸ்ட் எழுதி டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸ்லாம் எனக்கு கஷ்டம் சார், விட்டுருங்க. திரும்ப அப்ஜெக்டிவ் மெயின்ஸ் இருக்குது. அப்போ அந்த அப்ஜெக்டிவ் மெயின்ஸில் என்ன இருக்குது? திரும்ப இங்கே படித்த நிறையா சப்ஜெக்ட் அங்கே இருக்குது, புதுசாக சில விஷயங்கள் இருக்குது. பட் உங்களுக்கு ஒன்று தான் ஆரம்பத்திலே நான் சொல்லிக்கிறது, உங்களுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்திருக்கிற நோட்டிஃபிகேஷனும் இந்த நோட்டிஃபிகேஷன்லேருந்து இந்த எக்ஸாமினேஷனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த 85 நாட்கள் அப்படிங்கிற காலமும், டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு அப்படிங்கிற காலமும் 85 நாட்கள் அப்படிங்கிற காலமும், இது ரெண்டும் இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற லட்சக்கணக்கான போட்டித் தேர்வர்களுக்கும் சமமான ஒரு விஷயம். களமும் காலமும் உங்களுக்கு எதிரில் இருக்கிற எல்லாருக்கும் சமம் அப்படிங்கிறப்ப வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற வேட்கை இருக்கிற யார் வேணாலும் பாஸ் பண்ணலாம். இந்த 85 நாள்லாம் முடியுமா சார் அப்படின்னு போர்வை இழுத்து போத்தி தூங்கிட்டு கனவே கண்டுகிட்டு இருந்தோம் அப்படின்னா கனவில் கோட்டை கட்ட முடியாது அப்படிங்கிற விஷயத்த மனசில் தீவிரமாக வச்சுக்கோங்க. இந்த குரூப் 4 எக்ஸாமினேஷன் எழுதி கடைசி வரைக்கும் போய் நல்லா எழுதிட்டோம், நல்லா படிச்சிட்டோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு போய் குரூப் 2ல் கிடைக்காம, குரூப் 4ல் கிடைக்காம, இல்லை குரூப் 4ல் நல்லா எழுதி எனக்கு தேவையான அளவுக்கு கட் ஆஃப் கிடைக்காம அப்படி இருக்கிற ஒருத்தங்களுக்கு தான் இந்த தேர்வின் வழி தெரியும். ஃப்ரெஷராக இருக்கிறவங்களோட அவங்களுக்கு அதனோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப அதிகமாக தெரியும். ஒரு சொல்லுவாங்க, காயம்பட்ட சிங்கத்தின் மூச்சுக்காற்று அதன் கர்ஜனையை விட பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த குரூப் 2ல் விட்டவங்க, குரூப் 1ல் விட்டவங்க, இந்த கடைசி குரூப் 4ல் உங்களுக்கு தேவையான அளவுக்கு திருப்திகரமாக படிக்காதவங்க, நீங்கள் எல்லாம் தான் அந்த காயம்பட்ட சிங்கம். அந்த காயம்பட்ட சிங்கத்தின் மூச்சுக்காற்று உங்கள் கர்ஜனையை விட அதிகமாக இருக்கணும். நீங்கள் இப்போ திரும்ப எழுந்து நீங்கள் படிக்க ஆரம்பித்தால் உங்கள் வேகத்தை பார்த்து உங்களுக்கே பிரமிப்பு வரணும். நீங்கள் படிக்கிற வேகத்தை பார்த்து நீங்கள்லாம் படிப்பீங்களா அப்படின்னு நினச்சவங்க மிரண்டு ஓடணும். அப்படி ஒரு படிப்பு இருக்கணும். கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது 85 நாள். இன்றைக்கி டே 1 நோட்டிஃபிகேஷன் வந்த அன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். இதை கேட்கிற இந்த நாளிலிருந்து உங்கள் வாழ்க்கையின் தடம் மாறலாம். நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு தடுமாறக்கூடாது, அதுதான் நான் சொல்ல வரேன். உங்கள் வாழ்க்கையின் தடம் மாற வேண்டும், உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பயணம் தொடங்க வேண்டும் என்றால் எந்த இடத்துலையும் தடுமாறாமல் இருக்கணும். அந்த தடுமாற்றம் வெற்றியை குறித்து இருக்கவே கூடாது. வெற்றி பெறுவோமா, ஜெயிப்போமா, 85 நாளில் நம்ம படிப்போமா, போட்டி எவ்வளோ இருக்கும், அதெல்லாம் இருக்கக்கூடாது. இவ்வளவு தூரம் களத்தில் நின்று சந்தித்து இவ்வளோ எக்ஸாம்ஸை எழுதி பக்கத்தில் போய் வெற்றி வாய்ப்பை இழந்த நீங்கள் தான் அடுத்து வரக்கூடிய ரேஸில் சீனியர். ஆல்ரெடி இருந்த சீனியர்ஸ்லாம் குரூப் 1 குரூப் 2ல் போயிட்டாங்க. இப்போ நீங்கள் தான் சீனியர். அப்போ நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை எந்த வகையிலையும் மறுதளிக்காமல், இந்த வாய்ப்பை பற்றி பயப்படாமல் நீங்கள் இந்த இடத்துல இருந்தீங்க அப்படின்னா 100% நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. விழுந்த இடத்துலேருந்து குதிரை போல் எழணும். யானை மாதிரி எந்திரிக்கக்கூடாது. யானை படுத்துச்சுன்னா எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்து எந்திரிக்கும். அப்படி இருக்கக்கூடாது. விழுந்தோம், குரூப் 4ல் விழுந்தோம், குரூப் 1ல் விழுந்தோம், குரூப் 2ல் விழுந்தோம், எங்கிருந்து வேணுனாலும் நீங்கள் விழுந்திருக்கலாம். ஆனால் எழுவது அப்படி ஜம்ப் அடித்து அப்படி எந்திரிச்சு நின்று குதிரை மாதிரி எந்திரிக்கணும். அந்த குதிரை மாதிரி ஓட வேண்டும். விட்ட இடத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். எந்த இடத்திலெல்லாம் நீங்கள் தோற்று போவீர்கள், நீங்கள் நிச்சயமாக ஜெயிக்க மாட்டீங்க அப்படின்னு நினச்சிருப்பான்ல ஒரு 4 பேர், அவன் உங்கள் அருகில் வருவதற்கே அச்சப்படுகிற அளவிற்கு ஒரு பிரம்மாண்டமாய் உங்கள் உழைப்பு இருக்கணும். அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன செய்யணும்? நம்ம படிக்கணும். இது கிடைத்திருக்கிற இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தணும். 2 விஷயம், நம்ம கடுமையான உழைப்பாளி, ஆனால் வாய்ப்பு கிடைக்கல. வாய்ப்பு கிடைக்காதப்ப நம்ம என்னதான் உழைப்பு உழைச்சாலும் அது வீணாக போயிடும். அது விழலுக்கு இழைத்த நீராக வீணாக போகும். இனி ஒன்று, நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. வாய்ப்பு கிடைச்சதுக்கப்புறம் கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம உழைக்க தயாராக இல்லை, அது அதை விட மோசம். இந்த 2 விஷயமே ஒரு வெற்றியாளரை ஜெயிக்க வைக்காது. ஆனால் இந்த சமயத்தில் நீங்கள் உழைக்க தயாராக இருக்கிறீர்கள். வாய்ப்பு வந்துருச்சு. இன்னையிலிருந்து எவ்ரி செகண்ட் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற நாள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இந்த நொடி உங்களால் 1 கோடி ரூபா கொடுத்தாலும் திரும்ப வாங்க முடியாது. இந்த நொடி ஓடிக்கொண்டே இருக்கிறது. அப்போ காலம் தெரியுது, இலக்கு தெரியுது, களம் தெரியுது, யார் போட்டியாளர்கள்ங்கிற விஷயம் தெரியுது. எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறமும் இன்னும் நான் ஓடாமல் இருப்பேன், இந்த தேர்வுக்கு தயாராகாமல் இருப்பேன் அப்படின்னா நிச்சயமாக நம்ம ஜெயிக்க முடியாது. இதற்கு முன்னால் நடந்த தேர்வுகளில் நான் தோத்துட்டேன் சார், எனக்கு சரியாக மார்க் வரல, குரூப் 2ல் எனக்கு கரெக்டாக வரல, குரூப் 4ல் கரெக்டாக வரல அப்படின்னா எப்போவுமே ஒரு விஷயம் வச்சுக்கோங்க. நீங்கள் சின்ன வயசில் குழந்தைங்க
குழந்தைங்களா இருக்கிறப்ப கல் எடுத்து இப்படி த்ரோ பண்ணி விளையாடுவீங்க. அந்த முதல் கல்லுக்கு என்றைக்குமே இலக்கு இருக்காது. நீங்கள் ஒரு கல் எடுத்து போடுவீங்க, அது எவ்வளோ தூரம் வேணாலும் போகும். இயல்பாகவே உங்கள் மனசில் ஒரு சைக்காலஜி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். திரும்ப நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மறுபடியும் ஒரு கல் எடுத்து அதே இடத்துல த்ரோ பண்ணுவீங்க. ஆனால் உங்கள் மனதில் உங்களுக்கே அறியாமல் உங்கள் மனசு ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணும். அது என்ன தெரியுமா, முதல் கல்லை நீங்கள் எது வரைக்கும் தூக்கி போட்டீங்களோ அதை தாண்டி தான் ரெண்டாவது த்ரோ பண்ணுற கல் போய் விழணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு, உங்கள் மனசுக்கு நீங்கள் எதுவுமே சொல்லாமே உங்கள் மனசுக்கு அப்படி ஒரு ஆட்டோமேட்டிக்காக அப்படி ஒரு மைண்ட் செட் வரும். முதல் கல்லுக்கு என்றைக்குமே இலக்கு கிடையாது. ஆனால் இரண்டாவது கல்லுக்கு என்றைக்குமே முதல் கல்லை தாண்டி தான் போய் விழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு இலக்கு இருக்கும். அந்த இலக்கு தான் இந்த எக்ஸாமினேஷன். முதல் கல்லுங்கிறது நீங்கள் வாட்டி ஒரு எக்ஸாம் எழுதியிருக்கலாம், படித்து பார்த்துருப்பீங்க. ஒரு எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, இலக்கே இல்லாமல் ஒரு நம்பிக்கை கொஞ்சம் அவநம்பிக்கை நிறையா அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் எழுதியிருப்பீங்க. ஆனால் நீங்கள் உழைத்த உழைப்பு என்ன, அந்த உழைப்புக்கு கிடைத்த பலன் என்ன அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் இரண்டாவதாக எழுதக்கூடிய இந்த தேர்வு உங்கள் மனதில், நீங்கள் தேர்வை மட்டும் செஞ்சீங்கன்னா போதும், உங்கள் மனசே அந்த எக்ஸாமுக்கு வாங்கின மார்க்கை விட அதிகமான மார்க்கை வாங்கணும் அப்படிங்கிற டார்கெட்டை ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனசுக்கு ஃபிக்ஸ் பண்ணிடும். நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பயணம் செய்ய முடிவெடுத்தவனுக்கு பாதையே வழிகாட்டும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த தேர்வுக்கான பயணம் அடுத்து வரக்கூடிய 85 நாட்கள். இந்த 85 நாட்கள் சிறப்பாக பயணம் பண்ணணும் அப்படிங்கிற முடிவை மட்டும் நீங்கள் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா போதும். உங்களுக்கு தேவையான மென்டர்ஷிப் கிடைக்கும், உங்களுக்கு தேவையான வழிகாட்டிகள் கிடைக்கும், உங்களுக்கு தேவையான ஆற்றல் இந்த பிரபஞ்சம் கொடுக்கும், உங்களுக்கு தேவையான நண்பர்கள், எல்லா உதவிகளும் உங்களுக்கு வந்து சேரும். ஆனால் அதற்கு ரொம்ப முக்கியமானது, அடுத்து வர 85 நாட்களும் நான் படிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கணும். அந்த பயணம் செய்ய நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். பயணம் செய்ய நீங்கள் முடிவெடுத்துட்டீங்கன்னா பாதை உங்களுக்கு வழிகாட்டும், வெற்றி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக மாறிடும். அது ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், நம்மகிட்ட இருக்கிற ஒரே ஒரு பொதுவான விஷயம் என்ன, வாய்ப்பு கண்ணுக்கு முன்னாடி இருக்குது, கொடுக்கப்பட்டிருக்கிற நேரமும் கால அளவும் எல்லாருக்கும் பொது. அப்போ இந்த நேரம் தான் எல்லாமே. நம்ம ஊரில் சொல்லுவாங்கல்ல, ஜோசிகர் உனக்கு நேரம் நல்லா இருக்குது இல்லை உனக்கு நேரம் நல்லா இல்லை, அந்த நேரத்தை நான் சொல்லலை. நேரம் அப்படிங்கிறது உங்கள் கையில் உங்கள் கனவாக காத்து கொண்டு இருக்கிற ஒரு நேரம், டைம். த டைம் இஸ் எவ்ரிதிங், அவ்வளோதான். இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக ஜெயிப்பீங்க. நேரத்தை சரியாக பயன்படுத்தாதவன்கிட்ட நேரம் ஜெயிச்சிரும். அப்போ நீங்கள் எந்த ஜோசியக்காரனையும் குறை சொல்லி ஒன்றும் பண்ண முடியாது. நேரத்தை 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 அப்படிங்கிறது தங்கத்தை 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 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இறுக்கி பிடிச்சி தங்கத்தை எப்படி செலவு பண்ணணும், தங்கத்தை எப்படி பாதுகாப்பீங்களோ அது மாதிரி அந்த நேரத்தை பாதுகாத்தீங்க அப்படின்னா உங்கள் வெற்றி யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம். ஒரு விஷயம் சொல்லுவாங்க, சென்று கொண்டே இருப்பவன் நேரத்தை வென்று கொண்டிருக்கிறான், நின்று கொண்டே இருப்பவன் நேரத்தை தின்று கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நீங்கள் சென்று கொண்டே இருக்க வேண்டும், இருக்கிற இடத்திலிருந்து நீங்கள் சென்று கொண்டே இருக்க வேண்டும். எல்லாருக்கும் கொடுத்துருக்கிற காலமும் நேரமும் வாய்ப்பும் சமம் அப்படிங்கிறப்ப எதை பற்றியும் கவலைப்படாமல் நீங்கள் அடுத்த காலத்தில் கடன்னு இறங்கி நின்று வேலை செய்ய ஆரம்பிச்சிடணும். அப்போ இருக்கிற 85 நாட்களை நீங்கள் எப்படி பண்ணலாம், நம்மகிட்ட இருக்கிற 2 ஆப்ஷன் கண்ணு முன்னாடி வச்சுக்கோங்க. 85 நாள் தான் இருக்குது உங்களுக்கு படிக்கிறதுக்கு. 85 நாளில் படிக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. 85 நாளில் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறது ரெண்டாவது கேள்வி. முதல் கேள்வி உங்களை தோக்க வைக்கும், ரெண்டாவது கேள்வி உங்களை ஜெயிக்க வைக்கும். இப்போ இந்த 85 நாளில் படிக்க முடியுமா சார் அப்படின்னு கேள்வி கேட்குறான்ல, அந்த கேள்வி வர்றப்பவே அவன் தோத்துட்டான், அவன் அப்போவே அந்த இடத்துல இருந்து ஃபீல்ட் அவுட் ஆகிட்டான். ஸோ அவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். இதில் ஒரிஜினலான காம்படிஷன் அப்படிங்கிறது ஒரு 30,000லேருந்து 50,000 பேர், ஒரு 50,000 பேருக்கு தான். நீங்கள் இன்டர்வியூ போஸ்ட்டில் 500 பேர் இருக்கிறாங்க, மெயின்ஸ் எழுதுறதுக்கு 1:10 அப்படிங்கிற ரேஷியோவில் எடுத்து 500 × 10 50,000 பேர் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ஒரு 5,000 பேர் எடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. 500 × 10 5,000 பேர் எடுக்கிறாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு குரூப் டி போஸ்ட் இருக்குது, எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டு மொத்தமாக ஒரு 50,000 பேர் தான் இதுக்கு சீரியஸாக படிக்கிறவங்க. எத்தனை லட்சம் பேர் போட்டி போட்டாலும் உண்மையான போட்டி ஒரு 50,000 பேருக்குள்ளே இருக்கும். அப்போ நம்மகிட்ட இருக்கிறது இந்த 85 நாட்கள் தான் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி இருக்குது. அப்படிங்கிறப்ப இந்த நேரத்தை நீங்களோ நானோ யாரு நினைத்தாலும் 85 நாட்களை அதிகப்படுத்த முடியாது. 85 நாட்களை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணவே முடியாது. அப்புறம் எப்படி சார் நான் 85 நாளில் ஜெயிக்க முடியும்? ஆல்ரெடி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த எக்ஸாம் எழுதிருக்கீங்க, விட்டுருக்கீங்க, கடைசி வரைக்கும் போய் தான் உங்களுக்கு கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னா எந்த இடத்துல விட்டீங்களோ விட்ட இடத்துல இருந்து தொடங்குங்க. நீங்கள் புதியவர்கள், நான் இப்போ தான் எக்ஸாமுக்கு படிக்க போகிறேன், இந்த வருஷம் டிகிரி முடிச்சிருக்கிறேன், இந்த எக்ஸாம் நான் எழுத போகிறேன், ஆனால் இந்த எக்ஸாமை சும்மா ஏனோதானோலாம் எழுதலை, நான் இந்த எக்ஸாமில் ஜெயிக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கான நாட்களை நீங்கள் அதிகப்படுத்த முடியாது. ஆனால் எதை அதிகப்படுத்தலாம், உங்களுக்கு முன்னாடி இருக்கிற உழைப்பை அதிகப்படுத்தலாம், நீங்கள் போடுற எஃபர்ட்ஸ் அதிகப்படுத்தலாம். ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. தினம் 6 மணி நேரம் படித்தா நான் 6 மாதம் படித்து நான் சிறப்பாக படித்து அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிடுவேன் சார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்கள் உழைப்பை நீங்கள் இரட்டி பார்க்குங்க. 6 மணி நேரம் படிக்கிற இடத்துல 12 மணி நேரம் படிக்கணும், 10 மணி நேரம் படிக்கணும்னு இலக்கு நிர்ணயிங்க. அதற்கான உழைப்பை கொடுக்க நீங்கள் தயாராகுங்க. அப்போ 85 நாள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 160 நாள் 170 நாளாக மாறிடும். அப்போ நேரத்தை, கொடுக்கப்பட்டிருக்கிற காலத்தை அதிகப்படுத்த முடியாது. ஆனால் உங்களால் உழைக்கக்கூடிய, உங்கள் கையில் இருக்கக்கூடிய உழைப்பை அதிகப்படுத்துறது மூலமாக
காலத்தை அதிகப்படுத்த முடியும். வென்றவர்கள் எல்லாம் பயன்படுத்திய சூத்திரம் இதுதான். அப்போ அவங்க கையில் இருக்கிற காலம் என்ன? ஏன்னா உங்களுக்கு 85 நாள், இன்னொருத்தங்களுக்கு 180 நாள் கொடுக்கல, எல்லாருக்கும் 85 நாள் தான். நீங்கள் படித்தாலும் படிக்கலனாலும், இந்த போட்டியில் இருந்தாலும் இல்லைனாலும், நாளைக்கு இந்த கவுன்சிலிங் நடக்க தான் போகுது. நாளைக்கு இந்த 2300 போஸ்ட் ஃபில்லப் ஆக தான் போகுது. யாரெல்லாம் விட்டு கொடுக்காமல் களத்தில் இருக்கிறீர்களோ அவர்கள் நிச்சயமாக இந்த எக்ஸாமை ஜெயிப்பீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம எப்போவுமே ஒரு விஷயத்தை வச்சுக்கோங்க. நாளைக்கு நீங்கள் ஈவன் சார் அந்த அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட முடியுமா அப்படின்னா, நாளைக்கு நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வரீங்க, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸே வாங்கிட்டீங்க. கவர்மெண்ட் சர்வீஸ் வாங்கினதுக்கப்புறம் உங்களோட ஹையர் அஃபீஷியர், நீங்கள் ஒரு கலெக்டரேட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்கள் கலெக்டர் சொல்கிறாங்க, டிஆர்ஓ சொல்கிறாங்க, உங்கள் அஃபீஷியல்ஸ் சொல்கிறாங்க, உங்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரி சொல்கிறாங்கன்னா, காலையில் 10 மணிக்கு வந்து இரவு 10 மணி வரைக்கும் நீங்கள் வேலை செய்ய வேண்டிய நாட்கள் வருடத்தில் பல நாட்கள் இந்த அரசு பணியில் வரும். அப்போ யாரோ ஒருவர் சொல்லக்கூடிய உத்தரவுக்கு கீழ்பட்டு, அந்த உத்தரவுகளுக்கு கீழ்ப்படிந்து 12 மணி நேரம் நீங்கள் உங்களால் வேலை செய்ய முடியுமானா ஆப்ஷன்லாம் கிடையாது, வேலை செஞ்சு தான் ஆகணும். கவர்மெண்ட் சர்வீஸ்க்கு வந்து உங்களுக்கு மேலே இருக்கிற பாஸ் உங்களுக்கு ஆர்டர் போடுறாரு, அந்த ஆர்டரை ஒபே பண்ணி உங்களால் 12 மணி நேரம் வேலை செய்ய முடியும்னா, அடுத்து வரக்கூடிய 85 நாட்களும் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய, உங்கள் வாழ்க்கையை அடுத்த 30-40 வருடங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்குள்ளேயே ஒரு செல்ஃப் டிசிப்ளினை வச்சு அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தணும், எஃபர்ட்ஸ் அதிகம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் கொண்டுட்டு வாங்க. அந்த செகண்ட்லேயே நீங்கள் ஜெயிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் உங்கள் வெற்றியை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த 85 நாள் தான் இருக்குது. இந்த கூட படிக்கிற பெரிய மேதாவிகள்லாம் இருப்பாங்க, படித்தவர்கள் இங்கே கூடவே இருந்தவங்க எல்லாமே சொல்லுவாங்க, சார் 85 நாளெல்லாம் படிக்க முடியாதுங்க, 85 நாளெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்க முடியாதுங்க, 85 நாளெல்லாம் உங்களை வெற்றி பெற வைக்க முடியாதுங்க. யார் சொன்னாலும், எதற்காக சொன்னாலும், என்ன காரணத்திற்காக சொன்னாலும் நீங்கள் வந்து உங்கள் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி டீல் பண்ணி புறந்தள்ளிக்கிட்டு போய்கிட்டே இருங்க. காரணம் சொல்பவன் காரியம் சாதிக்கவே முடியாது. முடியாதுன்னு சொல்கிறவனால எதுவுமே முடியாது. முடியும் அப்படின்னு எவன் நினைக்கிறானோ அவனால் எல்லாமே செய்ய முடியும். எந்த இடத்தில் இந்த களத்தை விட்டு நாம் அகலக்கூடாது, இந்த களத்தில் முழுமையாக நின்று போரிட வேண்டும். இந்த களத்தில் 85 நாள் தானே டைம் கொடுத்துருக்குறாங்க. இந்த 85 நாள் எல்லாருக்கும் பொது தானே. இந்த பொதுவான இந்த இடத்துல இருந்து எல்லாருக்குமான போட்டியில் தானே 2300 பேர் எடுக்க போகிறாங்க. ஏன் அந்த 2300 பேரில் ஒரு ஆள் நான் இருக்கக்கூடாது? எல்லாரும் 85 நாளில் படித்து பாஸ் பண்ணுறான்னா அதே 85 நாளைக்குள்ளே என்னால் படிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல. அந்த கேள்வி தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய புள்ளி. இந்த வாழ்க்கை எந்த நேரத்திலும் மாறும், எந்த இடத்திலும் மாறும். அதனால் உங்களுக்கு நான் 2 விஷயம் சொல்கிறேன். உங்களுக்கு ஏற்கனவே இந்த தேர்வுகளில் நல்ல அனுபவம் இருக்குது அப்படின்னா, இந்த குரூப் 4 எழுதினேன், குரூப் 2 எழுதினேன், குரூப் 1 எழுதியிருக்கிறேன், நல்லா படித்தேன், ஒரு சில இடங்களில் தான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னா, நீங்கள் எந்த இடத்தில் விட்டீர்களோ அந்த இடத்திலிருந்து தொடங்குங்கள். எந்த இடம் உங்களுக்கு வீக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள். எந்த இடத்தில் நீங்கள் போன முறை தவற விட்டீர்களோ அந்த இடத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள். பாயிண்ட் நம்பர் 1. இந்த விஷயத்தை நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணணும், விட்ட இடத்திலிருந்து தொடங்கணும் அப்படின்னா, நீங்கள் புதுசாக ஆரம்பத்திலிருந்து எல்லாமே படிக்கணும்னு அவசியம் இல்லை. எந்த இடத்துலலாம் நீங்கள் வீக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை ஸ்ட்ரென்தன் மட்டும் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா போதும். மீதியை ஓரளவுக்கு ரிவிஷன் பண்ணிங்கன்னா போதும். அப்போ அவசியம் உங்களுக்கு தேவை அந்த இடத்துல ஒரு நல்ல டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது இன்றைக்கி 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு கூவி சந்தையில் விற்கிற ஒரு பண்டம் மாதிரி டெஸ்ட் பேட்ச் மாற்றிட்டாங்க. டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னா, டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது ஒரு டிஎன்பிஎஸ்சி தேர்வுத்தாள் எப்படி இருக்குதோ அதே தரத்தில் இருக்க வேண்டும். இந்த குரூப் 4 எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம உங்களுக்கு ஒரு 3-4 வீடியோ போட்டிருக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் போய் பார்க்கலாம். பொது அறிவு கேள்விகளில் 56 கேள்விகள் நம்ம கிளாஸில் நாம் எடுத்த நோட்ஸ்லேருந்து நேரடியாக வந்ததுங்கிறது கிளாஸ் நோட்ஸ்லேருந்து எடுத்து போட்டோம். பொது தமிழ் எங்கெங்கிருந்து வந்துச்சு நம்ம கேட்ட கேள்விகள்ங்கிறத எடுத்து போட்டோம். ஜென்ரல் ஆப்டிடியூடில் 22 கேள்வி, 27 கேள்வியில் 22 கேள்விகள் நம்ம கிளாஸ்லேருந்து வந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து போட்டோம். ஸோ ஒரு டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியோட ஸ்டாண்டர்டை டிஎன்பிஎஸ்சியோட தரத்தோடு ஒப்பிடுற அளவுக்கு இருக்கணும். இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக் அப்படிங்கிறது பள்ளி பாடங்களுக்கு அடிப்படை. இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் பள்ளி பாடங்கள் அடிப்படை, பள்ளி பாட புத்தகங்கள் அடிப்படை. இந்த எக்ஸாம் அப்படிங்கிறது ஆனால் நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன். அப்போ ஒரு பட்டப்படிப்பு தரத்திலான ஒரு தேர்வு அப்படிங்கிறப்ப இந்த தேர்வுக்கு நான் திரும்ப ஸ்கூல் புக்கை மட்டுமே படித்து நான் பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது பெரிய முட்டாள்தனமாக மாறிடும். அப்படி படிக்கக்கூடாது. ஏன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷனில் வச்சுக்கிட்டு நான் ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு கொஷின் எல்லாமே அவுட் ஆஃப் சிலபஸ்லாம் நம்ம யாரையும் காரணம் சொல்ல முடியாது. சரியாக படிக்கிறவங்க தேர்வை வென்றுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அதனால் பட்டப்படிப்பு தரம் அப்படிங்கிறப்ப பள்ளி பாட புத்தகங்களை அடிப்படையாக வச்சுக்கோங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தேவையான முக்கியமான தகவல்களை பல்கலைக்கழக பாடப்புத்தகத்திலிருந்து எடுத்துக்கலாம், இன்டர்நெட்டில் நிறைய கிடைக்குது, அந்த விஷயங்கள் எடுத்துக்கலாம். ஸ்டாண்டர்டான ரெஃபரன்ஸ் புக்ஸ் இருக்குது, அதிலிருந்து படிக்கலாம். மிக குறிப்பாக யூனிட் 8 யூனிட் 9லேருந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் வரக்கூடிய குரூப் 2 இருக்கும். அப்போ அந்த யூனிட் 8 யூனிட் 9 அதில் இருக்கிற ஒரு புள்ளி கமாவுக்கு கூட அங்கே மீனிங் இருக்குது. ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்கும். அந்த ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் அப்படிங்கிற 2 வரிக்கு நடுவில்
அவ்வளோ விஷயம் இருக்குது. ரேஷனலே பிகைண்ட் த ரிசர்வேஷன் ஒன்று இருக்குது. இடஒதுக்கீட்டுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நியாயங்கள்னு இருக்குது. இடஒதுக்கீட்டுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நியாயங்கள் நம்ம கிளாஸில் இப்போ நமக்கு சிக்ஷாவில் ரெகுலராக போயிட்டு இருக்கிற பேட்சில் நம்ம நேற்று தான் அந்த கிளாஸ் எடுத்து முடித்தோம். 6.5 மணி நேரம் அந்த கிளாஸ் போகுது. இன்னும் ஒரு பார்ட் இருக்குது, அது சம்மந்தமான வழக்குகள் தனியாக ஒரு கிளாஸ் நடக்கும். ஸோ அந்த எசன்ஸ், அவ்வளோ எசன்ஸ் இருக்குது, அவ்வளோ மேட்டர் இருக்குது, அவ்வளோ விஷயத்தை தெரிகிறப்ப தான் அது அந்த டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அது மேட்ச் பண்ணும். அப்போ இந்த தேர்வை யார் வேண்டுமானாலும் வெல்லலாம். என்ன வேணும்? சரியான முயற்சி வேணும், சரியான நம்பிக்கை வேணும், சரியான வழிகாட்டி வேணும். நீங்கள் ஏற்கனவே இந்த தேர்வை நிறைய வாட்டி எழுதி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தான் உங்களுக்கான சிறந்த வழிகாட்டி. ஏன்னா எங்கெல்லாம் கோட்டை விட்டீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். அந்த இடத்துல இருந்து நீங்கள் படித்து எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ இல்லை நான் இந்த தடவை தான் முழுமையாக முதன்முறையாக வரேன் அப்படின்னா இந்த 85 நாட்களில் நீங்கள் தேடி தேடி கண்டுபிடிக்கிறதெல்லாம் நிச்சயமாக வேலைக்காகாது, ப்ராக்டிக்கலாக பாசிபிள் இல்லை. அப்போ மிகச்சரியான ஒரு வழிகாட்டியை கையை பிடிச்சிக்கோங்க. அது நானாக இருக்கலாம், வேறவங்களாக இருக்கலாம், உங்களுக்கு பிடித்தவர்களாக இருக்கலாம், உங்களுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அண்ணன், தம்பி, அக்கா, யாராவது சர்வீஸ் பாஸ் பண்ணி போனவங்க இருக்கலாம், உங்களுக்குன்னு ஒரு சிறந்த மெட்டாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு போனீங்க அப்படின்னா 85 நாட்களில் எந்த நாட்களில் எதை படிக்கணும், எதை படிக்கக்கூடாது, எதை படிக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்வதை விட இந்த தேர்வை வெல்ல எதை படிக்கக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி ஒரு மென்டார்ஷிப் எடுத்துட்டு ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா டேக் ஒன் மென்டார்ஷிப். அந்த மென்டார்ஷிப் அப்படிங்கிறது உங்களை வழிகாட்டி, உங்களை உயர்த்தி, ஏற்கனவே அந்த தேர்வை பற்றிய சரியான புரிதலும் சரியான வழிகாட்டியும் கொடுக்கக்கூடிய ஒரு தரமான மென்டாராக இருந்துச்சு அப்படின்னா அது வெல் அண்ட் குட். மென்டார் படுமோசமானவராக இருந்தாங்கன்னா மென்டார்கிட்ட இருந்து நீங்கள் மொத்தமாக டிவியேட் ஆகி வெளியில் போயிடும், முதலுக்கே மோசமாயிடும். அதனால் உங்களுக்கு சொல்ல வேண்டியது எல்லாமே அதுதான். இந்த காலம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது. இந்த 85 நாளில் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற அவநம்பிக்கையை விட எல்லோரும் ஜெயிக்கக்கூடிய 2300 போஸ்ட்டும் ஃபில்லப் ஆக தான் போகுது. யாரோ 2300 பேர் போக தான் போகிறாங்க. அந்த 2300 பேருக்குள் நானும் ஒருவனாக இருப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் அந்த நம்பிக்கை கொண்டு படிக்க தொடங்குங்க. இன்றிலிருந்து படிக்கணும், நாளைக்கு படிக்கலாம், நாளை அப்படிலாம் இல்லை. பார்க்குறீங்களா, இன்னையிலிருந்து படிக்கணும் முடிவு பண்ணுறீங்களா, இப்போ இருந்து படிங்க. உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எடுத்துக்கோங்க. ஏற்கனவே தேர்வை வென்றவர்கள், தேர்வுக்கு வெற்றி பெற்றவர்கள் பக்கத்தில் போய் தோத்தவங்க, நீங்கள் தான் உங்களுக்கு வழிகாட்டி. உங்கள் பலவீனங்களை சரி செய்யுங்கள். புதிதாக இருப்பவர்கள் ஏதாவது ஒரு சரியான ஒரு மென்டர்ஷிப் எடுத்து சரியான முறையில் ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க. ரைட், உங்களுக்கு இது எந்த வகையில் நாங்கள் உதவ முடியும் அப்படின்னா 2 விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. ஒன்று ஒரு டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு, இனி ஒன்று ரெகுலர் பேட்ச் கிளாஸஸ் ஆரம்பித்து 2 நாள் ஆச்சு, 2 கிளாஸ் முடிஞ்சிருக்கு. நீங்கள் இப்போ இமீடியட்டாக உங்களுக்கு கோர்ஸ் வேணும்னாலும் இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் வரும்னு யாருக்கும் எங்களுக்கும் தெரியாது. பட் இந்த எக்ஸாமை நோக்கமாக வச்சு, இந்த எக்ஸாமை ஃபோக்கஸாக வச்சு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நியூ பேட்ச் ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த நியூ பேட்சில் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. சார் நான் எங்கேயோ இருக்கிறேன், திருநெல்வேலியில் இருக்கிறேன், மதுரையில் இருக்கிறேன், சென்னையில் இருக்கிறேன், நான் தொலைதூரத்தில் இருக்கிறேன், கோயம்புத்தூர் வந்து எப்படி நாங்கள் படிக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி உங்களை கொஞ்சம் கூட அச்சப்படுத்த வேண்டாம். இப்போ உங்களுக்கு என்ன கிளாஸ் நடந்துகிட்டு இருக்குதோ இது ஆஃப்லைனில் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. இந்த ஆஃப்லைனில் நடக்கிற விஷயம் அப்படியே உங்களுக்கு ஆன்லைனில் வரும். இந்த ஹைப்ரிட் பேட்சஸ், ஆன்லைன் கம் ஆஃப்லைன் ரெண்டும் ஒரே நேரத்தில் அதே தரத்துடன் நடக்கக்கூடிய ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது, ஆஃப்லைன் கிளாஸஸ் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் எந்த ஊரில் தமிழ்நாட்டில் இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். முடிஞ்ச வாய்ப்பு இருக்கிறவங்க கோயம்புத்தூர் வந்து படிக்கலாம், வாய்ப்பு இல்லாதவர்கள் நீங்கள் எங்கிருந்து வேணாலும் ஆன்லைன் பேட்சஸில் ஜாயின் பண்ணி படிக்கலாம். நன்றாக படித்து நிறைய தேர்வுகளை எழுதி பார்த்தவங்களுக்கு ஒரு டெஸ்ட் பேட்ச் போதும். டெஸ்ட் பேட்சும் நல்ல ஒரு டெஸ்ட் பேட்ச் இப்போ குரூப் 4 எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் புதுசாக ஆரம்பித்த ஒரு குரூப் 2 டெஸ்ட் பேட்ச் ஒன்று போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 80 தேர்வுகள் இருக்கும். உங்கள் சிலபஸில் இருக்கிற ஒரு ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்டும் பள்ளி பாட புத்தகங்களை அடிப்படையாக வைத்து அதை டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கிற கேள்விகளை உள்ளடக்கி ஒரு டெஸ்ட் பேட்ச் ஒன்று போயிட்டுருக்கு. அதில் உங்களுக்கு எந்தெந்த தேர்வுகள் என்னைக்கு தேதி, அந்த தேர்வுகளுக்கு பள்ளி பாட புத்தகங்கள் இருந்து அது அடிப்படை சோர்ஸ் அப்படிங்கிறதால அது எங்கிருந்து படிக்கணும், அதை தாண்டி எங்கிருந்து படிக்கணும்னு மட்டும் சொல்லாமல் அந்த விஷயங்கள் அது எல்லாத்தையும் தொகுத்து உங்களுக்கு மெட்டீரியலாகவே கொடுத்துருவோம் டெஸ்ட் பேட்ச் படிக்கிறவங்களுக்கு. அதை தாண்டி டிகிரி ஸ்டாண்டர்டில் அதுக்கு என்னென்ன வேணுமோ அந்த விஷயங்கள் கேள்விகளாக உள்ள உங்களுக்கு நிறைய இன்புட் இருக்கும். மிக தரமான 100% உங்கள் வெற்றியை உறுதிப்படுத்தக்கூடிய, ஏற்கனவே பல எக்ஸாமில் அதனோட தரத்தை ப்ரூவ் பண்ணின ஒரு டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிறவங்க டெஸ்ட் பேட்ச் வந்துக்கலாம். இல்லை சரியான வழிகாட்டல் வேணும்னு நினைக்கிறவங்க ரெகுலர் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ரெகுலர் பேட்ச் அப்படிங்கிறது அடுத்து வர 85 நாளில் 10 பேட்ச்லாம் தொடங்க முடியாது, ஒரே பேட்ச் தான். இந்த பேட்ச் தான் தொடங்கி போய்கிட்டே இருக்கும். இது வெல்லக்கூடிய ரயில், வெல்ல வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஓடி வந்து ஏறிக்கொள்ளலாம். அதனால் முடியாது, அது முடியாது, இது முடியாதுன்னு நினைக்கிறவன், முடியாதுன்னு சொல்கிறவங்கள உங்கள் பக்கத்தில் இருந்து முதல்ல தள்ளுங்க. அதுதான் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை. அது முடியாது, இது முடியாது, இந்த 85 நாளில் படிக்க முடியாது, இது யாரும் அதெல்லாம் இந்த நெகட்டிவான எண்ணங்களை, இந்த எதிர்மறை எண்ணங்களை விதைப்பவர்களிடமிருந்து நீங்கள் விலகிச் செல்லுங்கள். உங்களுக்கான வெற்றிக்கான பாதையை நீங்களே தேர்ந்தெடுங்கள். அந்த பாதையில் யார் கைப்பிடிச்சி போனால் உங்களால் அந்த வெற்றி சிகரத்தை எளிதாக தொட முடியுமோ அவங்க கைப்பிடிச்சி ஏறுங்க. ஆஸ் அ மென்டாராக அந்த வேலையை நாங்கள் செய்கிறோம்.
சிக்ஷாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. எதெல்லாம் செய்ய முடியாதுன்னு இந்த போட்டித் தேர்வு உலகத்தில் சொல்கிறாங்களோ அந்த விஷயங்களை எல்லாம் திரும்ப திரும்ப செய்து ப்ரூவ் பண்ணுறது தான் எங்களுக்கு பிடிச்ச ஹாபி. ஆன்லைனில் நடத்தவே முடியாதுன்னு சொன்ன சமயத்தில் ஆன்லைனில் பிரமாதமான வெற்றிகளை கொடுத்தோம். விஏஎஸ் எக்ஸாமினேஷன் வர்றப்ப தமிழ்நாட்டிலேயே அதிகப்படியான ரிசல்ட் கொடுத்தது சிக்ஷா தான். 93 பேர் பாஸ் பண்ணாங்க. அதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய குரூப் 2, குரூப் 1 எல்லா தேர்வுகள்லையுமே ஆன்லைனில் நடத்த முடியாதுன்னு சொன்னால் நம்ம நடத்துவோம். ஆன்லைனில் நடத்தி பாஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னால் நம்ம பாஸ் பண்ணுவோம். ஆன்லைனில் மெயின்ஸ் நடத்த முடியாதுன்னு சொல்கிற உலகத்தில் ஆன்லைனில் த வெரி பர்ஃபெக்ட் ஒரு மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் நடத்தி பிரமாதமான ஒரு ரிசல்ட் கொடுத்தோம். ஸோஃபார் நமக்கு 56 பேர் இந்த குரூப் 2 எக்ஸாமினேஷனில் சிக்ஷாவிலிருந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வெற்றி பெற்ற மாணவர்கள் ஒரு ஆன்லைனில் எங்கெங்க இருந்தெல்லாம் படித்தாங்க, எப்படி படித்தாங்க, எந்த சூழ்நிலையில் உள்ளே வந்தாங்க, இப்போ சர்வீஸ் வாங்கினது எப்படி அப்படிங்கிற அனைத்து விஷயங்களையும் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸாக நம்ம பசங்களே மணிக்கணக்காக ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஒவ்வொரு வீடியோஸும். ஸோ அதுவே சாட்சி. கலைஞர் சொன்னது மாதிரி தான் சிக்ஷாவை பொறுத்த வரைக்கும் சொல்கிறத தான் செய்வோம், செய்கிறத தான் சொல்லுவோம். எந்த காரணத்தை கொண்டும் எதற்காகவும் யாருக்காகவும் எந்த சூழ்நிலையிலும் தரத்தில் சமரசம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் சிக்ஷாவோட அடிநாதம். அதனால் வழிகாட்ட நாங்கள் இருக்கிறோம். வெற்றி பெற வேண்டும் என்கிற வேட்கை உங்களுக்கு இருக்குது. அப்படிங்கிறப்ப நீங்கள் எந்த இடத்தில் இருந்து வேண்டுமானாலும் நீங்கள் படிக்கலாம். உங்கள் வயது, உங்களுடைய சூழ்நிலை, உங்களுடைய குடும்பம், வேறு எதுவும் உங்கள் வெற்றியை தடுக்காது, அதற்கான காரணமாக இருக்காது. உங்கள் வாய்ப்புக்கும் உங்களுடைய கனவுகளுக்கும் நடுவில் என்னென்ன விஷயங்கள் சாத்தியப்படுமோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சாத்தியப்படுத்தி இந்த தேர்வை வெல்லுங்கள். அதில் எந்த இடத்துல என்ன அசிஸ்டன்ஸ் வேணுனாலும் உங்களுக்கு உதவுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அடுத்த குரூப் 2 எக்ஸாமினேஷன் வர வரைக்கும் இந்த தேர்வு சம்பந்தமான உங்களுக்கு பயனுள்ள பல விஷயங்கள் தொடர்ந்து இங்கே வீடியோஸாக கொடுக்குறோம். உங்களுக்கு பயன் இல்லாத ஒரு வார்த்தையும் இந்த சேனலில் வராது. உங்களுக்கு பயன் இல்லாத ஒரு வீடியோவும் இங்கே வராது. எல்லாமே உங்கள் தேர்வை நீங்கள் வெற்றியில் ஒரு இன்ச்சாவது உங்களை முன்னாடி தள்ளக்கூடிய விஷயங்களாக இருக்கும். வெற்றி நமதே, வென்று காட்டுவோம் அப்படிங்கிற உறுதி மட்டும் உங்களிடத்தில் இருக்கட்டும். அதனால் இந்த தேர்வை குரூப் 2 தேர்வில் மிகச்சிறப்பான வெற்றியை பெற்று உங்களுக்கு பிடிச்ச போஸ்டிங்க்கு போங்க. உங்களுக்கு என்ன உதவி வேண்டுமானாலும் உங்களுக்கு உதவுவதற்கு நாங்கள் மகிழ்வோடு தயாராக இருக்கிறோம். எந்த இடத்தில் இருந்து வேண்டுமானாலும், மன்னதாசன் சொன்னது மாதிரி எதுவும் தாமதமாகி விடவில்லை. இந்த இடத்திலிருந்து தொடங்கினாலும் இன்னும் எத்தனையோ உயரங்களை எட்டி விடலாம் அப்படின்னு சொன்னது தான் நான் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுற ஒரு மந்திரம். அந்த மந்திரத்தையே நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக ஜெயிப்பீங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.